நடிகர் விஜய் பங்கேற்ற மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அண்மை செய்தியை பார்த்துள்ளோம். சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில் விஜய் பங்கேற்ற கூட்டத்தில் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். சேலம் மாவட்டம் சீலநாயக்கன்பட்டியில் விஜய் பங்கேற்ற மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெரி. ஜெரி, வணக்கம். தற்போது இந்த கூட்டத்தில் ஒருவர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம்? முழு விவரம். வணக்கம். இன்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பங்கேற்ற நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடைபெற்றது. சேலத்தில் நடைபெற்ற இந்த கூட்டம் சரியாக 12 மணிக்கு தொடங்கியது. 12 மணியிலிருந்து 3 மணி வரை இந்த நிகழ்ச்சியை நடத்துவதற்கு திட்டமிடப்பட்டிருந்தது. இருப்பினும் கூட காலையிலிருந்தே நிர்வாகிகள் ஒவ்வொருவராக வர தொடங்கியிருந்தார்கள். அதிகப்படியான வெயில் காரணமாக நிர்வாகிகள் அணிவதற்காக தொப்பியும் வழங்கப்பட்டிருந்தது, குடிநீர் வழங்கப்பட்டிருந்தது. இருப்பினும் கூட விஜய் வருவதற்கு 12 மணி ஆகிறது. ஆனால் 6 மணியிலிருந்தே நிர்வாகிகள் ஒவ்வொருவராக காத்துக் கொண்டிருந்தார்கள். சரியாக 10 மணிக்கு திடலில் உள்ளே அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் கூட மலை ஓரத்தில் இருப்பதால் அதிகப்படியான வெப்பமும் வெப்ப காற்றின் காரணமாக ஒரு இளைஞர் ஒருவர் இங்கே வலிப்பு மரணம் அடைந்திருக்கிறார். அவரை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லக்கூடிய வழியிலே அவர் இறந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. 5000 பேருக்கு மட்டுமே இந்த திடலில் அனுமதி என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. அதே போல இந்த நிகழ்ச்சியில பங்கேற்பவர்களுக்கு QR கோடு பொருந்திய அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடையாள அட்டை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே அனுமதி என்றும் இதற்கு முன்னதாகவே தமிழக வெற்றி கழக தலைமை அலுவலகத்திலிருந்து அறிவிப்பும் வந்திருந்தது. அதே போல இங்கிருந்து காவல்துறை அதிகாரிகளும் செய்தியாளர்கள் சந்திப்பில் அதை உறுதிப்படுத்தியிருந்தார்கள். முன்னதாக இது தொண்டர்களுக்கான சந்திப்பாகவே இருந்தது. மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியாகவே இது காவல்துறையிடம் அனுமதி கேட்கப்பட்டது. ஆனால் அதிகப்படியான கூட்டம் இந்த சிறிய இடத்தில் வந்தால் அசம்பாவிதம் நடக்கும் என்ற காரணத்தினாலே 5000 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்படும் என்று கூறியதால் இந்த மக்கள் சந்திப்பு கூட்டம் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டமாக மாற்றப்பட்டது. இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கு 5000 பேர் இங்க பங்கு பெறும் வகையில தடுப்புகள் அமைக்கப்பட்டு 18 தடுப்புகள் அமைக்கப்பட்டு ஒரு தடுப்பு பாக்ஸிலுமே 750 பேர் உள்ளே நின்று இந்த நிகழ்ச்சியை பார்ப்பதற்காக ஏற்பாடுகள் திட்டமிடப்பட்டிருந்தது. ஒவ்வொரு பாக்ஸிலுமே வாட்டர் பாட்டில்கள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. இந்த அரங்கை சுற்றியும் இந்த திடலை சுற்றியுமே சிண்டெக்ஸ் டேங்கிலுமே குடிநீர் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதே போல 15க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தனர். ஒரு பாக்ஸிலுமே செவிலியர்களும் மருத்துவர் கொண்ட குழுவும் சம்பவ இடத்திலே இருந்தார்கள். முன்பதெல்லாம் இந்த திடலுக்கு இடதுபுறம் அல்லது வலதுபுறம் அங்க டென்ட் அமைக்கப்பட்டு அங்கேதான் மருத்துவர்கள் இருப்பார்கள். ஆனால் இந்த முறை ஒவ்வொரு பாக்ஸிலும் மருத்துவ குழு அடங்கிய குழு அங்கவே இருந்தார்கள். எனவே மயக்கம் அடைந்த இளைஞரை உடனடியாக தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். அவருக்கு வலிப்பு இருந்த காரணத்தினாலே அவர் உயிரிழந்ததாகவும் கூறப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் கூட்டம் பங்கேற்ற ஒரு இளைஞர் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார். அவர் ஏறத்தாழ 20 ஆண்டுகளாகவே சேலத்தில் இங்கே வசித்து வருவதாகவும் அவருடைய பூர்வீகம் வட மாநிலம் என்றும் கூறப்படுகிறது. இங்கு அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனையில அவர் அனுமதிக்கப்படும் பொழுது அவர் அங்கே இறந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது.